வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 8 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஈஸ்வரி வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட, "அம்மாடி இது மாரி என் ஃப்ரெண்டு ஒருத்தியோட பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணமா, அவ எனக்கு ரொம்பவே திக் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்தே 2 பேருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. பட் அவளோட மகளுக்கு வந்து கனடாவுல கல்யாணம். நான் இப்போ ஊர் தலைவியா இருக்கிறதுனால, என்னால கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு போக முடியாது. நான் அந்த கல்யாணத்துக்கு வரல அப்படின்னா, அவ ரொம்பவே வருத்தப்படுவா. எங்க வீட்லேருந்து யாராவது ஒருத்தர் போயே ஆகணும். உங்க அப்பாவுக்கு வேற இப்ப ரீசெண்டா தான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொண்டு வந்திருந்தோம். அவருக்கு உடம்பு சரியில்ல. இப்போ மறுபடியும் வந்துட்டு அ அ சந்திராவ அனுப்புறது கஷ்டம். சந்திராவுக்கும் இப்போ இந்த ஊர்ல நெறைய வேலை இருக்கு. அப்புறம் உன் அக்காவும் போக முடியாது. அப்புறம் உன் சின்ன தங்கச்சி அவளுக்கு விவரம் பத்தாது. அதனால தான் நீ போறியா அப்படின்னு கேட்டேன். ஒரு நாள் தாம்மா, போயிட்டு மறுநாளே வந்துரலாம். நீ அங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. கரெக்ட்டா நீ போனி அப்படின்னா, கல்யாணத்த முடிச்சுட்டு நீ மறுநாளே நீ ஊருக்கு கிளம்பிறலாம். உடனே ரேவதி சொல்றாங்க, "என்னம்மா திடீர்னு சொல்றீங்க?" அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, நீ எனக்கு பதிலா போயிட்டு வந்தீன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ போனதோட திரும்பிறலாம்." உடனே ரேவதி சொல்றாங்க, "சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு. இத கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, "சரிம்மா, உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணு. நாளைக்கு ஒரு 9 மணி போல உனக்கு ஃப்ளைட்டு." அப்ப ரேவதி கேட்குறாங்க, "என்னம்மா இவ்ளோ சீக்கிரமா சொல்றீங்க?" அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "நான் என்னம்மா பண்றது? எல்லாமே வந்துட்டு சீக்கிரமா நடக்குது. அதுக்கு நான் என்ன பண்றது? அவ இப்பதான் எனக்கே ஃபோன் பண்ணி சொன்னா. அவ முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கூட உன்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அவ வந்து டக்குன்னு சொன்னதுக்கு நான் என்னம்மா பண்றது?" அப்ப ரேவதி சொல்றாங்க, "இல்லம்மா, இவ்ளோ சீக்கிரமா சொல்றீங்களே! அதான் நான் எப்படி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும்ல. அதான் நான் கேட்டேன்." அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, நீ திங்ஸ் பேக் பண்ற வேலையெல்லாம் விடு. நீ என்ன பேக் பண்ண போற அப்படி நெறையா? நீ போயிட்டு வரதுக்கு மட்டும் தானே. ஸோ நீ நெறைய பேக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல, சரியா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்புனா மட்டும் போதும்." உடனே ரேவதி சொல்றாங்க, "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. இத பார்த்துட்டு சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "அக்கா, உன் பொண்ணு ஒத்துக்கிட்டா. ஸோ கண்டிப்பா வந்துட்டு அவ வெளிநாடு போறது உறுதி. அவ போயிட்டா அப்படின்னா, அந்த டிரைவர் பயலால தடுக்கவே முடியாதுக்கா" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "ஆமாண்டி, அவ ஒத்துக்கிட்டா. இனிமே என்னோட பிளான யாரும் தடுக்க முடியாது. இவ போன பிறகு அந்த டிரைவர் பயல நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு. உடனே சந்திராவும், "சரிக்கா" அப்படின்ட்டு மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்கன்னா, டிரைவர் பயலே, என்னையும் என் புருஷனையும் பிரிச்சேல்ல, உனக்கு ஒரு சரியான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குடா" அப்படின்னு சந்திரா மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. அப்புறமா ரேவதி நேரா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு, அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்றாங்க. பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு யோசனை வருது. இருந்தாலும் மாமா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லணுமே அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஃபோன்ல பேசலாம் அப்படின்னு ஃபோன எடுக்க, அப்ப ஈஸ்வரி டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு, "அம்மாடி, யாருக்கிட்டம்மா ஃபோன் பேச போற?" ரேவதி சொல்றாங்க, "அம்மா, என் ஃப்ரெண்டு கிட்ட" அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரும்மா, நாளைக்கு காலையில உனக்கு 8 மணிக்கெல்லாம் ஃப்ளைட்டு. ஸோ நீ சீக்கிரம் திங்ஸ் பேக் பண்ணிட்டு தூங்கு. தேவையில்லாம ஃபோன் பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, "அம்மம்மா, ஏம்மா ஃபோனை வாங்கிட்டு போறீங்க?" அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரும்மாடி, நீ இப்போ ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கயேன், நீ உன்னோட திங்ஸ் எதுவுமே பேக் பண்ண மாட்ட. ஸோ அதனால தான் உன்னோட ஃபோனை வாங்கிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த ஃபோனை வாங்கிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு நேரா ஃபோனை வாங்கிட்டு நேரா வில்லி கிட்ட போயிட்டு, அவ அந்த டிரைவர் பயலுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றதுக்காக அவ ஃபோன் எடுத்தா. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அவகிட்டேருந்து ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த டிரைவர் பயலுக்கு எப்படி ஃபோன் பண்ணி சொல்லுவா? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, "அக்கா, ஒருவேளை அவ சொல்லலைன்னாலும் இந்த வீட்ல உள்ளவங்க யாராவது அந்த டிரைவர் பையன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குக்கா" அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "ஆமாண்டி, நீ சொல்றதும் சரிதான். ஸோ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியறதுக்குள்ள
எப்படியாவது அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை பொழுது விடிஞ்சதும் ரேவதி அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வெளியில வராங்க. அப்ப ராஜா, ரோஹிணி எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, என்ன இது, ரேவதி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில வந்திருக்கா, எங்கடி போற ரேவதி, எங்ககிட்ட சொல்லாம அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா உனக்கு தெரியாதா, அம்மா வந்துட்டு என்ன கனடா வரைக்கும் போயிட்டு வர சொன்னாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு கல்யாணமா. ஸோ அந்த கல்யாணத்துக்கு என்ன போயிட்டு வாங்கன்னு சொல்றதுக்காக என்னை வந்துட்டு கிளம்ப சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரோஹிணி சொல்றாங்க, அப்படியா, இந்த விஷயத்த பத்தி அம்மா இங்க யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லவே இல்லை, உன்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா, அம்மா என்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்காங்க போல, உங்ககிட்ட யாருக்கிட்டையும் கேட்கலையா. ரோஹிணி சொல்றாங்க, இல்லையே கேட்கலையே, உன் மாமாவை கூட போயிட்டு வர சொல்லியிருக்கலாங்களே, இவ்வளவு தூரம் நீ போகணும் அப்படின்னு அவசியம் இல்லையே, சரி இரு நான் அம்மா கிட்ட கேட்குறேன் அப்படின்னு ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்ததும் ரோஹிணி நேரா அவங்க அம்மா கிட்ட, அம்மா இவ்வளோ தூரம் ரேவதியை தனியாக அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இங்கே சொல்லியிருந்தா அவரை அனுப்பியிருப்பேன்ன, எதுக்குமா நீங்கள் ரேவதியை இவ்வளோ தூரம் லோன்லியாக ட்ராவல் பண்ண சொல்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாமா, இது மாதிரி அவரை போக சொல்லலாமா அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரோகிணி, உனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது, மாப்பிள்ளைக்கெல்லாம் எதுவும் தெரியாது, அதோட ரேவதி வந்துட்டு என்னோட பொண்ணு. ஸோ எனக்கு பதிலாக என் பொண்ணு போனாதான் சரியா இருக்கும், என் மாப்பிள்ளை போனா எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு. அப்போ ரோகிணி சொல்றாங்க, இல்லம்மா இவ்வளோ தூரம் அவ தனியா போகணுமா, பேசாப்புல அவரையே அனுப்பி வைக்கலாமே அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஸோ நீங்க யாரும் பேச வேண்டியதில்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ரோகிணி ஷாக் ஆகுறாங்க. அம்மா என்ன இவ்வளோ பிடிவாதமா இருக்காங்க, ஸோ அம்மா பிடிவாதமா இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அம்மா நமக்கு தெரியாத ஏதாவது பிளான் பண்றாங்களோ, நம்ம இப்பவே போயிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு ரேவதி ரோஹிணி என்ன பண்றாங்கன்னா, நேரா நம்ம மயில் கிட்ட போயிட்டு, என்னங்க அம்மா கண்டிப்பா நமக்கு தெரியாம ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க, ஸோ ரேவதி வெளிநாடு போற விஷயத்த சீக்கிரம் நீங்க கார்த்திகிட்ட தெரியப்படுத்துங்க அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலும் சரி ரோகு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில போயிட்டு நேராக ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ ஹீரோ கேட்குறாரு, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சகலை இங்கே என்னன்னு தெரியல, திடீர்னு ரேவதியை ஏதோ கல்யாண விஷயமா வெளிநாடு அனுப்புகிறாங்க அத்தை அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்னது, ரேவதியை அத்தை வந்துட்டு வெளிநாடு அனுப்புகிறாங்களா, எதுக்கு ரேவதியை அனுப்புகிறாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சகல, அதான் எங்களுக்கும் தெரியல, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க ரேவதியை வெளிநாடு அனுப்புறாங்க, அத்தை இப்படி பண்றாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குமோ அப்படின்னு தோணுது சகல, ஒருவேளை உங்ககிட்டேருந்து ரேவதியை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத்தை இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பாங்களோ அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அப்படியா, ரேவதியா அத்தை வெளிநாடு அனுப்புறாங்களா, இதை விடக்கூடாது, சரி நான் வரேன் அப்படின்னு. அதே நேரத்துல ஈஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, இங்க பாருமா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிட்டு. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி நம்ம பொண்ணை நீ தனியா அனுப்புறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணை எப்படி அனுப்புறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, என் பொண்ணு பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துருவா அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. நேரா ரேவதியை ஈஸ்வரி ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. நேரா ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க ரேவதியை உட்கார வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, மாமாவுக்கு நம்ம வெளிநாடு வந்தது, வெளிநாடு போக போறது தெரியுமா இல்லையான்னு தெரியல, மாமா பார்த்துட்டு போவாரு அப்படின்னு நினைச்சேன், பட் மாமா இன்னும் வரவே இல்லையே, ஒருவேளை அம்மானால மாமா வராம இருக்காங்களோ அப்படின்னு ரேவதி யோசனை பண்ணிக்கிட்டு ரொம்பவே சோகத்துல உட்காந்துருக்காங்க. ஹீரோ நேரா வீட்டுக்கு போக அங்க மயிலு நேரா ஹீரோவை பார்த்து, சகல இப்போதான் சகல அவங்க எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. ஹீரோ சொல்றாரு, யாராரு போனாங்க. மயில சொல்றாரு, சகல அத்தை, சின்னத்தை, ரேவதி 3 பேரும் தான் போயிருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு. மயில சொல்றாரு, ஏன் சகல நீங்க இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க, ரேவதி கல்யாணத்துக்கு தானே போறா, அவ போயிட்டு சீக்கிரம் வந்துருவா, நீங்க ஏன் சகல இப்படி பதட்டத்தோட இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் இது மாதிரி ஒரு கனவு கண்டேன், ரேவதி என்னை விட்டு தூரமா போற மாதிரி நான் கனவு கண்டேன். இதை கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. என்ன சகல சொல்றீங்க, இதை பத்தி ஏன் எங்க கிட்ட சொல்லல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு,
இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைச்சேன். பட் ரேவதி என்னை விட்டு பிரிஞ்சு போறப்பதான் எனக்கே இது எவ்வளோ பெரிய இஷ்யூ அப்படின்னு தெரியுது. நான் போயிட்டு எப்படியாவது ரேவதியை வெளிநாடு போக விடாம தடுக்கணும். அப்ப மயிலு சொல்றாரு, சரிங்க சகலா வாங்க அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு ரொம்பவே சோகத்துல உட்காந்துருக்காங்க. ஈஸ்வரி நேரா ரேவதி பக்கத்துல போயிட்டு, ரேவதி என்னாச்சு, உன் முகமே சரியில்லையே, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஒன்றும் இல்லம்மா. அப்ப ஈஸ்வரி நினைக்கிறாங்க, நீ அந்த டிரைவர் பயலுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா என்ன ஆனாலும் சரி, உன்னால கண்டிப்பா அந்த டிரைவர் பயலை போயிட்டு பார்க்கவே முடியாது. அது கண்டிப்பா நடக்கவே நடக்காதுடி அப்படின்னு ஈஸ்வரி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அந்த ஏர்போர்ட்டுக்கு தான் வராரு. நேரா ஏர்போர்ட்க்கு வந்துட்டு அங்க ரேவதி இருக்காங்களா அப்படின்னு எங்க பார்த்தாலும் பாக்குறாரு. பார்த்தா அங்க ரேவதி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஹீரோ நேரா அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு ரேவதி அப்படின்னு கூப்பிட, ரேவதி ஹீரோவை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு ரேவதியை பார்த்து, இவ எதுக்கு இப்ப மாமான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா அப்படின்னு பார்த்தா அங்க ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. இந்த டிரைவர் பையன் தெரிஞ்சுக்கிட்டானா, வீட்டுல உள்ளவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டான் போல, விடக்கூடாது, இப்பவே அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, ஏய் இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம், எதுக்கு நீங்க வந்திருக்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நான் ரேவதியை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க ரேவதியை ஒட்டுமொத்தமா கனடாவுக்கு அனுப்ப போறீங்களா, ரேவதியை மறுபடியும் வர வைக்க மாட்டீங்களா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர் பையலே, இதுக்கும் உனக்கும் என்ன சம்மதம், என் பொண்ணை நான் எங்க வேணாலும் அனுப்புவேன், என் பொண்ணை எங்கேயும் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, ரேவதி என் மேல முழு லவ்வோட இருக்கா, அவ கண்டிப்பா என்னை விட்டு பிரியவே மாட்டா, நீங்க பண்றது மிகப்பெரிய தப்பு, தயவு செஞ்சு ரேவதியை என் கூட சேர்த்து வைங்க, இப்படி அடுத்தடுத்து தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு ஹீரோவை பார்த்து, மாமா மாமா நான் கனடா போக போறேன் அப்படின்னு தெரிஞ்சு என்னை பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, ஆமா ரேவதி, உன்னைதான் பார்க்க வந்திருக்கேன், நீ எதுக்கு வந்துட்டு என்கிட்ட சொல்லாம கிளம்புற. அப்ப ஈஸ்வரி கோவப்பட்டு, இங்க பாரு உனக்கும் அவளுக்கும் என்ன சம்மதம், இப்ப எதுக்கு நீ அவகிட்ட பேசுற. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கே தெரியும் ரேவதி என்னோட ஒய்ஃப், அவ எங்க போறா அப்படின்னு கேக்குறது என்னோட கடமை, நீங்க தேவையில்லாம தடுக்காதீங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி டென்ஷன் ஆகி, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்துட்டு என்னையவே பேசுவ, ரேவதி என்னோட பொண்ணு, அவளை பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி என்னோட ஒய்ஃப். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அவளை பொண்டாட்டி அப்படின்னு சொல்றியே, நீ அவளோட கழுத்துல தாலி கட்டினியாம், இல்ல உங்க 2 பேருக்கும் கல்யாணம் தான் நடந்துச்சு, இதுவுமே ஹோமா ஒய்ஃப் அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு, மரியாதையா வந்துட்டு இதோட நிப்பாட்டிக்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோ வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகி, எப்பவுமே ரேவதியோட கழுத்துல கட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தாலியை வெளியில எடுத்துட்டு நேரா ரேவதியோட கழுத்துல தாலியை கட்டுறாரு, அதுவும் ஏர்போர்ட்ல. இதை பார்த்ததும் ஈஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து, டே என்ன காரியம் பண்ற அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க வந்துட்டு ரேவதியை என்கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பு வச்சேன், நீங்க பண்றது மிகப்பெரிய தப்பு, நான் ரேவதியை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியல, ரேவதியை என்ன ரொம்பவே லவ் பண்றா, ஆனா நீங்க எங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஸோ நீங்க பண்றது தப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன், ரேவதியை நான் இங்கேருந்து கூட்டிட்டு போறேன், இனிமே ரேவதியை உங்களால எங்கேயும் அனுப்ப முடியாது என்ன மீறி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட கையை பிடிச்சி அந்த இடத்துல இருந்து அழைச்சிட்டு போறாங்க. இதை பார்த்ததும் ஈஸ்வரி செம ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.